நண்பர்களே, மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலே ஒரு உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். இனி ஒவ்வொரு நாளுமே முதிர்கனி மிகுந்த பரபரப்புடனே நகரும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நண்பர்களே. ஓ, இவங்க தான் நிக்காங்களா? என்னங்க? என்ன? ஒண்ணு இல்ல, கூப்பிட்டேன். ஓ, ஏ தேன்மொழி, ஏ தேன்மொழி, ஏடி தேன்மொழி, ஏ தேன்மொழி, ஏ வாடி, எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன, எதுக்கு கத்துற? ஏய், உனக்கு எத்தனை வாட்டி சொன்னேன் துணியை பூரா துவைச்சு வச்சிருன்னு? இது நைட்டு தானே துவைச்ச. அப்ப இதெல்லாம் என்னது? அப்ப இதெல்லாம் யாரு துவைப்பா? ஏ அழகுராணி, நான் நேத்து நைட்டு தானே துவைச்சேன். அப்ப இதெல்லாம் என்னடி? அழகுராணி, அப்ப இதெல்லாம் என்னது? இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது? இந்தா, இதெல்லாம் துவைச்சு வை, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். மாமா, நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், வீட்டுல கடை. மாமா நீங்க மாமா என்னது? வாடி போடியா, மூஞ்சி மோரிய பேத்துறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ சும்மா இரு. எத்தனை புள்ள உன்னை வாடி போடின்னு பேசிக்கிட்டு இருக்கு. நீ அவருக்கு சைசமா பேசிக்கிட்டு இருக்கா? கொன்னி எரிஞ்சு வளர்க்கணும். அது வந்து மாமா, ஓ வயசு என்ன, அவ வயசு என்ன? உதவ யாரு? என் பொண்டாட்டி வாடி போடின்னு கூப்பிட்டு இருக்கா. இஷ்டத்துக்கு வேலை வாங்கிட்டு இருக்கா. இல்ல மாமா, எல்லாரும் சேர வேலை தானே. எங்களுக்கும் அது தெரியும். அவன் நைட்டு ஃபுல்லா உட்காந்து துணி வச்சிருக்கான், நான் பார்த்தேன். அப்போ இதுல எங்க இருந்தது? தூங்கி இந்த சென்ன துணி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுல மரியாதை இல்லாம கூப்பிட்டு இருக்கா. இதுதான் உனக்கு கடைசி. இதுக்கப்புறம் நீ அவளை மரியாதை இல்லாம கூப்பிட்ட, மூஞ்சி மோரிய பேத்துவேன். தம்பி பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன், அக்கானு கூப்பிடுறேன். இல்லைன்னா பொத்திக்கிட்டு போயிடணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப எதிரிக்கிட்டு போற. படிக்க போறதுக்கு முன்னாடி கேட்க, அதான் அனுப்புனா கடன் உடனே வாங்கி சொத்தைய எண்ணிடுவேன். இருக்கணும் தெரியாம இருக்கணும். இல்ல மாமா, அவளுக்கு வீட்டுல என்னென்ன வேலை செய்யணும் தெரியும், செய்வா. நீ ஒன்னும் ஆர்டர் போட வேண்டாம். நீ ஆர்டர் பண்ணதுக்கு அவ தரம் தாண்டு போகல. என்ன உன் கண்ணுக்கு அவன் இழக்காம மத்ததானு கேட்க, ஒண்ணுத்துல பொண்டாட்டி கொண்டு எடுத்துட்டு போயிடுவேன். ஓடிக்க போதும், ஒழுங்கா போயிட்டு வரணும். ரொம்ப ஆட்டம் போட்ட பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அந்த பொண்ணுல தொலைச்சு கட்டி வர்ற நீ வாடி, அவ தோய்ப்பா. என்னங்க? நீ வான்னு சொன்ன. என்ன தேன்மொழி தான் கிழிச்ச வாயில வச்சிருக்கீங்களா? இனிமேல் தேன்மொழி உன் வாயில வந்தது. சரிண்ணா, எலி சொல்லி எங்க அம்பலத்துல அடிச்சது அப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் உன்கிட்ட. அப்படி கூப்பிடாத. அவ படிப்பு என்ன, உன் வயசு என்ன, அவ வயசு என்ன? எலி சொல்ல அம்பலத்துல யாராம இருந்ததுல இந்த கொண்டக்காரி சொல்லி நம்ம ஏன் கேட்கணும்னு நினைச்சிட்டல நீ? மீனா சொன்னா கேளு, கரெக்டா இருக்கும். அவமெல்லாம் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டான், கேட்டியா? நல்ல புருஷன் எவனும் விட்டு கொடுக்க மாட்டான், கேட்டியா? அவன் உன் புருஷன் கூட பிறந்த மூத்தவன். அவன் பொண்டாட்டியை வா போன்னு கூப்பிட்டு இருக்கா. நல்ல ஆம்பளை எவனும் போத்துக்கிட்டு இருக்க மாட்டான், கேட்டியா? அவன் என்னமோ உன் வயசு மாதிரியும், அவன் என்னமோ உனக்கு பிறவு பிறந்தவ மாதிரியும். என்ன நினைச்சேன், ஏதோ செவுட்ல ரெண்டு குடுத்துருவான்னு நினைச்சேன். பரவாயில்ல, பையன் கையை கட்டிக்கிட்டான். உனக்குலாம் கொடுத்துருக்கணும், கேட்டியா? செம்பொலி அன்னைக்கே உனக்கு சொன்னாலா சொல்லலையா? அவன் அன்னைக்கே உன்னை அடிக்க வந்தாலா வரலையா? இப்படி கூப்பிடக்கூடாதுன்னு. அது சரி, நானா பார்த்தேன். அவன் நேத்து நைட் தானே துணியை துவைச்சா. இந்த துணியை நீ எங்க கொண்டுட்டு வர? வீட்டுல இருந்ததை எடுத்துட்டு வந்தேன். இல்ல அவன் என்ன துணி தைக்கிற மிஷினானு கேட்க. அந்த வாஷிங் மிஷின்ல போட்டாதான் என்ன? அது அழுக்கு போகாது. அழுக்கு போகலையா? உன் மனசுதான் அழுக்கு போகல. உனக்கு அவன் வேலை செய்யணும், அப்படிதானே? போ, இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம், பொழைச்சுக்கிட்டேன். போ, அப்படியே தேக்கிட்ட தோச்சு போட்டு போ. என்னங்க வேலை பார்த்திருக்கீங்க? அவங்க தம்பி பொண்டாட்டி. அதனால கை வைக்காம வந்தேன். இவனை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன் நாய. தருண் பார்த்தா என்னத்துக்கு ஆகும்? அவன் கேட்டதுக்கு மூஞ்சி மொழி பேத்திருப்பான். நான் அப்ப இதான் கை வைக்காம வந்திருக்கேன். ஏங்க, இதெல்லாம் ஒரு பொண்ணு, நீங்க எப்படி பேசுனீங்க? அவ பேசுனது என் பொண்டாட்டிய என்ன பொல்ல கட்டிட்டு போவேன் பாத்தியா? இல்லன்னா அதெல்லாம் புரிஞ்சுட்டு அப்படி மௌனமா போயிருவேன் பாத்தியா?
பொண்ணி எழுந்துருவாங்கள. சரி சரி சரி, நான் எதுவும் சொல்லல. ஏண்டி அவனை வா பொண்ணு கூப்பிட்டு இருக்கா, சவுட்ல அவனை கொடுக்க வேண்டியது நடி. நான் கேஷ்ல தான் கூப்பிடுறேன்னு நினைச்சுக்கிட்டேன். கேஷல கூப்பிடுறதுக்கும் திமுர்ல கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் தெரியல உனக்கு. சரி விடுங்களா. ஏண்டி நேற்று நைட்டு தானே குறுக்கு வழியில கிடந்த துணி துவைக்காதன்னு சொல்லிட்டு இருந்தேன், துவைச்சிட்டு இருந்தேன். உங்க புள்ளைகள் ரெண்டு அழுதுட்டு கிடக்கு. என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா? சரி கூப்பிடாதீங்க கூப்பிடாதீங்க. போதும், ராசாவுக்கு கோவம் போதும். பார்க்க முடியல, எனக்கு பயமா இருக்கு. இல்ல கோலம் இல்ல. போதும். உன்னை எவ்வளவு திட்டணும்னு வச்சுக்க. சரி, என் செல்லல, என் கண்ணுல. போதும். ஒரு போடு போட்டுக்கணுமோ? ஆத்திரம் குறைய மாட்டேங்குதே. சும்மா இருங்க. கோவம் குறையவே மாட்டேங்குதே. கோத்து கரைக்கிட்டா. என்ன பார்வை? ஏன் பொண்டாட்டி ஒய் பொண்டாட்டி என்ன ஒய் பொண்டாட்டி என்ன? உன்னை யாராவது முறைச்சு பார்த்தா கூட அவங்க மூஞ்சி முறைய பேத்தெடுக்கணும் போல வருது எனக்கு கோவம். ரொமான்ஸ் பண்ற நேரத்துல கோபப்பட்டீங்க கொன்னுறேன். ரொமான்ஸ் தான் பண்ண நினைக்கிறேன். பூமா இருக்கடே, உன்னை வைத்து மனசு வருது. கொன்னை இல்ல கோபப்பட மாட்டேன் சரியா? இல்ல, நீங்க இப்ப கோபப்படுங்க பாப்போம். அதுக்கு தான் இவ்வளவு சமாதானப்படுத்திட்டு இருக்கேனா? நானும் என்ன நம்ம பண்ணி பார்த்தா கோபம் அங்க வந்துகிட்டே இருக்கு. ஆத்திரம் குறைய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? இப்ப நான் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப இதெல்லாம் என்ன மட்டும் பார்க்கணும். கோத்தத்துக்கு குப்பையில போடுங்க. இருந்தாலும் அங்களா சரி சரி. சும்மா தானே உஸ்பேத்தி விட்ட, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நல்லா இருந்துச்சு, டேஸ்டா இருந்தது. இதே மாதிரி ஒரு டேஸ்ட் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஓய் ஏய் நில்லு நில்லு, மறுத்தா ஓய் வேணும். ஏய் நில்லு நில்லு. மினக்கா எதுக்கு இவ கிட்ட இருந்து ஒரு இடத்து தள்ளியே நீ இப்போ நமக்கு எதுக்கு வம்பு? இங்க பாருமா, இங்க பாருமா, இங்க பாருமா. நான் இடிக்கல, நீ தான் வந்து உள்ள இருந்து ஓடி வந்து என்ன இடிச்சு கீழே தள்ளிட்ட பத்துக்க. நம்ம லாக்க பழக்கற வந்துட்டே பத்துக்க. அத்தா வேண்டாம், உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா. அழகா நீ வாங்கி கட்டிட்டு போனது போதாதே. இனிமேல் நீ எனக்கு அக்கா. என்னங்க ஆத்தி, என்ன இதுக்கெல்லாம் கூப்பிடுதா? அவன் வேற கண்டு தூக்கி போட்டு போடுவானே. நான் எதுக்கு நம்ம முத்தத்துக்கு போய் பேசுவோமா? என்ன என்னாச்சுங்க? ஆத்தி, கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுறப்படாதே. பாருங்க உங்க அக்காவை. ஆத்தி, ஏல தம்பி. இனி இவனை கூட ஏல தம்பின்னு சொல்லக்கூடாது. சார், தம்பி சார். கிணத்துல தூக்கி போட்டுற மத்துக்க. டேய், நான் உன் பொண்டாட்டியை இடிச்சு தள்ளவே இல்ல. உன் பொண்டாட்டியை நான் தேன்மொழின்னு கூப்பிடவே இல்ல. தூக்கிற மத்துக்க. கிணத்துல தூக்கி போட்டுறாதடா. டேய், நான் உன் பொண்டாட்டியை எதுமே சொல்லி கூப்பிடடா. இல்ல கிணத்துல போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சிரிக்க வச்சீங்க சிரிக்க. என் பொண்டாட்டி வந்துட்டு எங்க உள்ள தூக்கி போடுறேன். இல்ல என் பொண்டாட்டி பேசுங்க, எல்லாம் உள்ள தூக்கி போட போறேன். எங்க அப்படியே உள்ள தூக்கி போட்டுருங்க. அடியே எப்படி சொல்லி கொடுக்க? என்ன அவ பேச்ச கேட்டு உள்ள போட்றாதல. என் புருஷனுக்கு இருக்கதே நான் ஒரே ஒரு பொண்டாட்டி. பரவாயில்லை, நீங்க எனக்கு இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. எங்க நீங்க உள்ள தூக்கி போடுங்க. ஏக்கா நீ மாமாக்கு பிரயோஜனமே இல்லையாமா? அடியே போட வச்சு தேன்மொழி. சிம்பிளி வேஸ்டே தூக்கி உள்ள போடுங்க. மாமா வாரே நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும். அடி பார்வதி, என் புருஷனே போட்டு கொடுத்துருக்கோம். என்னங்க மாமா வர மாட்டார், தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காரு. எதுக்கு? அவளுக்கு இருந்த பீடா தொலைஞ்சது இல்ல. என்ன என்னடா சொல்லுத போறடா? நீ மாமாக்கு எதுக்கு பிரயோஜனப்படுத்தியாக்கா? ஏங்க மாமா வார சந்தோஷமா இருக்கட்டும். கேன்ல தூக்கி போடுங்க புள்ள புச்ச. டேய், ஒரு பொண்டாட்டி பேச்ச உனக்கு தெய்வ வாக்கு. அவ பேச்ச கேட்டு இந்த கேன்ல தூக்கி போட்றாதடா. இல்லக்கா நான் என் பொண்டாட்டி பேச்ச மீறதே இல்ல. அந்த புள்ள புச்சத்துக்கு உள்ள போடுங்க. போட்டுட்டு கணத்தை மூடி போடுங்க. புள்ள புச்சு பறந்து வந்துரும். டேய், உன் பொண்டாட்டி ரொம்ப பேசுறாடா. எது பேசாம சரியா தான் பேசுவா. சைஸ் மாமா நீங்க உங்களுக்கு விடுதல. ஆத்தி டேய், எப்படி சொல்ல பாடா? இருந்தும் கெடுத்தாலும் குள்ளி, போயும் கெடுத்தாலும் குள்ளிங்கிற மாதிரி இருந்து இந்த மனுஷனுக்கு பாடு, இல்லாமலும் பாடு. உன் பொண்டாட்டி ரொம்ப திட்டுதாடா. இப்ப
இப்ப மட்டும் உனக்கு கோவம் வராதா? அவ ஜோக்கா பேசுறாக்கா. உட அப்பா மோனே அவ பேசுனா ஜோக்கு. எங்க உங்களை ஏத்து பேசுறாவ? ஆத்தி இல்லடா இல்லடா இல்லடா. ஏங்க உள்ளத்துக்கு போடுங்க. சரி என் பொண்டாட்டி சொல்லிட்டா. சரிக்கா உள்ள உள்ள. இங்க வர அப்படிலாம் செஞ்சிராதடா. டேய் ரொம்ப ஆழமா இருக்குடா. பரவாயில்ல நீங்க உள்ள விழுந்தா முங்குற அளவுக்கு தண்ணி கிடக்குது. அடி பாதவதி. வந்துட்டார்ல ஏன் சிங்கக்குட்டி? டேய் பொடுத்துற உனக்கு புண்ணியமா போகும்டா. அப்படி சொல்லுங்க. அந்த புள்ள பூச்சி அப்படியே இந்த கிணத்துக்குள்ள போடுறா. இங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். அது ஆணவ சிரிப்பு. உள்ளத்துக்கு போடுறது கன்ஃபார்ம் ஆயிட்டு. என்னங்க? என்னம்மா? நமக்கு வாச்சிருக்கு பாரு. உள்ளத்துக்கு பண்ணுமா? எங்கங்க வாங்கல? இல்ல நீ மட்டும் போயிட்டு வா, நான் வரல. பாவி மனசா. வாலிலும் தாலிலும் சுகத்திலும் துக்கத்திலும் கூட இருப்பேன்ட்டு இப்போ வர மாட்டில நீ போயிட்டு வாயா. வர மாட்டில? இல்ல நீ இருக்கிறதுக்கு நான் வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் நரகத்துக்கு போல சொர்க்கத்துக்கு தான் போறேன். எப்பா நீ இல்லாத எண்ணமா எனக்கு சொர்க்கம். என் தம்பி பக்கத்துல இருக்கான். அவன் பாத்துக்கிடுவான். டேய் தம்பி போடா. அதெல்லாம் முடியாது. எங்க உள்ளத்துக்கு போடுங்க. டேய் ஏன்டா தாமதிக்க? நல்ல வாய்ப்புடா, உள்ளத்துக்கு போடுறா. அத்தி குடும்பமா சேர்ந்து சதி பண்ணுதே. டேய் இவங்க பிரச்சனை கேட்டு என்ன உள்ளத்துக்கு போடுறாதா? என்னங்க? என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹூ ஆர் யூன்னு கேட்டேன். கேட்டாளா? அப்ப உள்ள போட்டு வேண்டியதான். டேய் நான் தெரியாம கேட்டேன்டா. என்ன உள்ளத்துக்கு போடுறாதா? புருஷனை வச்சு ஹூ ஆர் யூ பார்த்து பல நாள் ஆகுது, பார்த்து 6 மாசம் ஆகுது. அது சும்மாடா. அந்த மனுஷனை பக்கம் மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க விடாடா. நான் இல்லாம அந்த மனுஷன் ஒரு நொடி கூட இருந்துக்கிடாடா. டேய் போய் எல்லாம் போய்டா. இவ இல்லாம தான் நான் சந்தோஷமா இருப்பேன். உள்ளத்துக்கு போடு. டேய் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, உள்ளத்துக்கு போடுறா. அட பாவி சரிசே. சந்தர்ப்பத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தீரா? டேய் உன் மாமாக்கு நீ நல்லது செய்ய நினைச்சனா முதல்ல அந்த புள்ள பூச்சி தூக்கி உள்ள போடுறா. டேய் கொலை கேஸ் ஏதாவது பாத்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம். நீ நானும் போலீஸ் தானே, நமக்கு தெரியாதா? உள்ள தூக்கி போடுறா. புள்ள பூச்சி தண்ணி குடிக்கிறதுக்காக எட்டி பார்த்து உள்ள விழுந்து சொல்லி கதையை முடிச்சிடலாம்டா. கேஸே முடிஞ்சிடும். உள்ள தூக்கி போடுறா. அடே சரிசே மேல எந்திச்சு வந்தானோ? நீ போனாதனக்கா. இப்படி இருக்கும் போதே உனக்கு இவ்வளவு வாய் கொடுப்பு. ஏன் நான் தூக்கி விட்டா நீ மேலே போக முடியும். பாரு வெளியில வந்தா என்ன பண்ணிடுவா? ஒழுங்கா மாமா கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்ல போ சொல்லு. நான் செத்தால சாவன தவிர இந்த சரிசு கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லவே மாட்டேன். எதுக்குங்க ஈவர்க்கம் பாத்துக்கிட்டு அந்த புள்ள பூச்சி உள்ளத்துக்கு போடுங்க. தெய்வம் பொண்டாட்டி பேச்ச கட்டி நான் உள்ள போட்டாடா. சப்பா யார்கிட்ட பொண்டாட்டி பத்தி பேசுற? என்ன பொண்டாட்டி தாசனாச்சே? டேய் என்ன உள்ளத்துக்கு போட்டாடா. ஏய் நான் சொல்ல மாட்டேன், உள்ளத்துக்கு போடுறா. சரி மாமா ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். சரிக்கா ஒரு ஐ லவ் யூ சொல்லி போடு. என்னங்க இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நான் இருப்பேன். ஐ லவ் யூ நான் சொல்லுவேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லவே மாட்டேன். அது கூட பரவாயில்லடா. என்ன பார்த்து ஒரு வருஷம் ஆகுதுன்னு சொல்லிச்சிருக்காடா. அப்படியாக்கா? அது நிஜமாவே அப்பப்ப மறந்து போறோம்டா. அதுக்குதான் மாமா கூட இருக்கணுங்கிறது. நீ பாட்டுக்கு சில்வண்டா பறந்துட்டு சொன்னா மறக்கத்தான் செய்யும். நீயே பாருடா. உன் மாமாவும் என்ன எந்த ஆங்கிள் சுத்தி வளைச்சு பார்த்தாலும் புருஷ பொண்டாட்டி மாதிரி தெரியுது. தெரியவே இல்லக்கா. என்னால அந்த மனுஷன் மான மரியாதை அன்பு சந்தோஷம் நிம்மதியெல்லாம் போயிடக்கூடாதுன்னு அது யாரோ நான் யாரோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்ப அந்த 3 வாயாடி பை உள்ள இப்ப பார்த்தாலும் சுத்தி வளைச்சு நம்ம அசிங்கப்படுத்துறதால இங்க பாரு உனக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது சொல்லிவிட்டேன். நான் கேட்டுக்கு பதிலே வரல. அந்த 3 எப்படின்னு கேட்டேன். சப்பா டேய் அவ எங்க நான் முயற்சி பண்ணது. ஐயோ, மாமா மாமா அப்புறம் என்னடா அது சொல்லித்தானே ஆகணும். ச்சே டோட்டலா நம்ம காலி பண்ணிட்டாவல. ரொம்ப திணறிட்டியக்கா. ஏதாவது காரணமா முன்னாடி தான். இல்ல மாமாவே உன்னை பிடிச்சிக்கிட்டு நான் போறேன். பயப்படாத நான் புடிச்சுக்கிட்டேன். உன்னெல்லாம் காப்பாத்துறதுக்கு ஒரு சுண்டரல் போதும். எதுக்கு உனக்கு இவ்வளவு ஆகி? என்னையவா அசிங்கப்படுத்துனீங்க. இருங்க உங்களையும் சேர்த்து உள்ள எடுத்துட்டு போறேன். இவரை நம்ப முடியாது. நம்மளும் சேர்த்து உள்ள இழுத்துருவா. அடியே மீனா ஏதாவது பண்ணணுமே. இவன் உள்ள இருக்கிறதுக்கு பிளான போட்டா. நீ உள்ளே இரு, எனக்கு சின்ன வேலை இருக்கு. உள்ள இருக்கிறதுக்கு பிளான போட்டுட்டு என்னங்க வா. ஏண்டி உனக்கு ஊஞ்சல் கட்டி விளையாடுறதுக்கு இடமே இல்ல. கணத்து கம்பல போய் ஊஞ்சல் கட்டி விளையாண்டுட்டு இருக்க. இங்க தள்ளி வாய. எதுக்கிட்டி? கிட்ட தள்ளி வாய. நான் எட்டி மிதிக்கணும். அங்கே கடன்னு போட்டுட்டு போயிருவேன். எதுக்கு அங்க ஊஞ்சல் கட்டி விளையாண்டுட்டு இருக்கேன்னா எட்டிட்டு மிதிச்சிருவியா? அடி எருமை, இந்த ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பிலாட்டி. நான் அத்தட்ட தொங்கிட்டு இருக்கேன். உனக்கு நான் ஊஞ்சல் கட்டி விளையாடிட்டு இருக்கேன்னு நினைப்புனா? அதானே அங்கே எப்படி போய் தொங்கிட்டு இருக்க?
இந்த பொண்ணு தர போய் பார்த்த பார்வை எட்டி உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னடி என்ன அப்படி பத்து நாற்பது தூக்கு பாப்போம். உன்னை தூக்கி சம்மந்து நீ என் பிள்ளையான்னு கேட்குற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்க. வா வா, ரொம்ப தான் சலிச்சுக்கிடுவா. ரொம்ப பேசுனா உள்ள தூக்கி போட்டுருவேன். என்னடி இவர்கிட்ட வாயை குறைச்சிடணும், உள்ளத்தி போட்டுருவா. அடி நம்ம பொண்ணு தர இல்ல ஆ கள்ளக்கு ராணி லெஃப்ட் நைட்டு வாங்கிட்டான். இவன் முன்னுக்குட்டியே வாங்குவான்னு பார்த்தேன், இன்னைக்கு தான் வாங்கினாலும். இன்னைக்கு அதே வாய் கொழுப்புலதான் எடுத்து எழுமடி வாடி போடி இதை செய்யடி அப்படின்னா லெஃப்ட் நைட்டு வாங்கிட்டான். கையே நீட்டிடுவான்னு பார்த்தேன், தேன்மொழி எடுத்துட்டு போயிட்டான். கொழுப்பு தானே. ஆனந்தி பிள்ளை முதையே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்படி கூப்பிடாதேன்னு. கூப்பிட்டதுக்கு கூட அவன் விட்டுருப்பான். அவ திரும்ப திரும்ப வேலை வாங்கிட்டு இருந்தல்ல, அதான் பையன் டென்ஷன் ஆயிட்டான். அது சரிதான். சொன்னாலும் அவன் நேற்று நைட்டு துணியெல்லாம் துவச்சிட்டு கிடந்தா பரவாயில்ல. அதான் அவனும் கேட்டான். அது சரி, இவ்வளவு துணி எங்க வச்சிருக்கா? அதானே இவ்வளவு துணியாடி நம்ம கிட்ட இருக்கு. வச்சிருக்காள ஒரு கூட துணி எடுத்து தொய்யுங்க. அதான் அடிக்கடி வாங்குறோட மிஷின்ல போடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தெக்குட்ல தானே வாஷிங் மிஷின் இருக்கு, அங்கதான் போட போயிருக்கா. அவன் கையில் இல்லையே, அதான் ஆபீஸ் விஷயமா போயிட்டால. அவன் கிஷோர் தான் இருந்தான். மிஷின் தானே துவச்சிட்டு வரவாலாம் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் தரும்னு சொன்னா நீ நம்புவியா என்ன? என்ன சொல்றீங்க மாமா? இதுக்கெல்லாம் காரணம் தரும்னு சொன்னா நீ நம்புவியான்னு கேட்டேன். அவங்க இதே தரும் தேன்மொழியை திட்டி இருந்தா பொண்ணத்திர விட்டுருப்பான். விட மாட்டாரே. ஆனா உன் புருஷன் கிணத்து பக்கத்துல தான் நின்னான். இந்த தாருமே கிணத்து பக்கத்துல தான் நின்னான். அவன் அண்ணங்காரன் உன்னை செவுட்ட இழுத்துருவேன்னு சொன்னப்போ கூட அவன் கிணத்து மாட்டில தான் நின்னான். இல்ல அவன் யாரு? நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதுன்னு சொல்லதுக்கு அவன் பொண்டாட்டி டாக்டருக்கு படிக்கலாம், நீ படிச்சா குத்தம். இல்ல இந்த வீட்டுல நீ என்ன வேலைக்காரியான்னு கேட்க. அவன் மட்டும் மகாராணி மாதிரி இருக்கணுமா, நீங்க எல்லாம் வேலைக்காரி மாதிரி வேலை பார்க்கணுமா? ஏன்னா வீட்டுல அவன் ராஜ்யம் தானே நடக்கு. இங்க அவன் வச்சுக்கிற சட்டம். அம்மால இருந்து அப்பால இருந்து எல்லாரும் அவனுக்கு தானே பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா அவனுக்கு பயப்படுறாங்க? அவன் தம்பி விக்கி ரவுடி. அவன் எந்த எல்லைக்கும் இறங்கி செய்வான். அவன் அண்ணனுக்காக எந்த எல்லைக்கும் போய் செய்வான். உன் புருஷன் பயப்படுறதே விக்கிக்காக தான். அதனால்தான் பொண்ணுத்துல இந்த ஆட்டம் ஆடுறான். இல்ல தம்பி பொண்டாட்டியை பார்த்து அடிச்சுட்டு சொல்லுறதுக்கு அவனுக்கு எந்த ரைட்ஸ் இருக்கு? நீ ஏன் கேள்வி கேட்காம வந்த? எனக்கு ஆத்திரம் தான். தருணே சும்மா இருக்கான், நான் எப்படி கேட்க முடியும்? கேட்க வேண்டியவனே கேட்கல, நான் இப்படி தட்டி கேட்க முடியும்? அதான் அமைதியா நின்னுட்டேன். எனக்கு கஷ்டமா இருந்தது நீ திட்டு வாங்கும் போது. தம்பி பொண்டாட்டின்னு கூட பார்க்காம உன்னை அவ்வளவு அசிங்கமா திட்டுறான். அந்த தேன்மொழி சிரிச்சா தெரியுமா? ஆமா, அந்த தேன்மொழி நல்லா சிரிச்சா. எப்படி உன்னை திட்டுறான்? தம்பி பொண்டாட்டிய போய் இப்படி திட்டுறான். ஏதோ பொண்டாட்டிய திட்டின மாதிரி. அவன் அப்படிதான் நடந்துக்கிட்டான். அவன் ஒரு பொறுக்கி. அவன் வீட்டுலதான் யோக்கியன். அவன் எப்படிப்பட்டவனு எங்களுக்கு தான் தெரியும். அவன் கூட நான் மிலிட்டரியில இருந்திருக்கேன், எனக்கு தெரியாது. சரி நான் கூட்டுறேன். இங்க பாரு, நீ திருத்த வேண்டியது பொண்ணு தெரியல உன் புருஷன். மரியாதை நேரத்துல நீ எதுக்கு இருக்கணும்? இன்னைக்கு அடிச்சிருவேன்னு சொல்லி பேசினா நாளைக்கு அடிச்சாலும் உன் புருஷன் கேட்க மாட்டான். நாய் அடிச்ச மாதிரி உன்னை அடிச்சு வெளியில பத்திட்டானே நீ என்ன பண்ணுவேன்? 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவ? கொஞ்சம் மாதிரி யோசிக்க மாட்டேன். உன் புருஷன் சரியான சொல்லிருக்கே வெக்கமா இருக்கு. இங்க பாரு, உன் பிள்ளைங்களை காப்பாத்தணும், நீ ஏத்துதான் நிக்கணும். அப்போ நீ மட்டும் வேலைக்காரி மாதிரி வேலை பார்க்கணும், அவன் பொண்டாட்டி மகாராணி மாதிரி இருக்கணும். நான் விக்கி பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டா வீட்டுல இருக்க வேலையெல்லாம் நீ பார்த்துட்டு நீ அதுக்கப்புறம் படிக்க போற. அவன் பொண்டாட்டி சுகபோகமா இருக்கணும், நீ தம்பி பொண்டாட்டி தானே இழிச்ச வை. இப்போ வாக்குன்னு கூப்பிட்டதுல என்ன குறைஞ்சு போச்சான்? ஒரே வீட்டு பிள்ளைங்க, ஒரே வயசு. அவன் தான் பொண்டாட்டி மட்டும் தனியா தெரியும் நினைக்கான். எப்படி தெரியுமா? அவன் இந்த வீட்டுல அதிகாரம் பண்ணுதான். அவன் பொண்டாட்டி அருமையா இருந்தா அது அவனுக்கு அசிங்கம் இல்ல. அதான் அவன் பொண்டாட்டியும் கெத்தா வைக்கணும்னு நினைக்கான். இது இந்த மடப்பயிர்களுக்கு தெரியல. தான் பொண்டாட்டி வேலைக்காரி மாதிரி வச்சு நடத்துறான். அது இந்த தருணுக்கு சுத்தமா தெரியல. அதுக்குதான் நான் என் பொண்டாட்டியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். எதுக்கு என் பொண்டாட்டி அந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி வேலை செய்யணும்? என் பொண்டாட்டி கலெக்டர், என் பொண்டாட்டி எதுக்கு அந்த வீட்டுல வேலை செய்யணும்? அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க பாரு, நீ நினைச்சா தேன்மொழி அங்கிருந்து வரட்ட முடியும். என்ன மாமா சொல்றீங்க? அவன் மட்டும் அங்க இருந்தா நீ ஒரு 2 பொம்பளை பிள்ளைங்களையும் தூக்கிக்கிட்டு ரோடா அலையணும். அண்ணே சொன்னா தம்பி செய்வான். இந்த பொண்டாட்டி உனக்கு வேண்டாண்டா அவளை அடிச்சு துரத்துனா அவன் அழகா அடிச்சு துரத்திட்டு சும்மா இருப்பான். அவனுக்கு அண்ணன் பைக்க பிடிச்சவனுங்க. அண்ணன் தான் அவனுக்கு எல்லாமே. அண்ணங்களுக்கு பிடிச்சிட்டு அலைவானுங்க. நீயும் 2 பொம்பளை பிள்ளைங்களும் தெருவா அலைய வேண்டியதான். நீ கஷ்டப்பட்ட மாதிரி உன் பொம்பளை பிள்ளைங்களும் கஷ்டப்பட போது. நீ இவனை விட்டு வெளியில போனா கண்டவன கை வைக்க நினைப்பான். நீ பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்க, உன் வாழ்க்கை சீரழிஞ்சிரும், சின்ன பின்னவாயிரும். அதான் சொல்றேன், நீ அந்த வீட்டுல நிரந்தரமா இருக்கணும், உன் பிள்ளைங்க நல்லா வாழணும்னா தேன்மொழி அந்த வீட்டுல இருக்க கூடாது. சொல்லும் போது கூட நம்பல. நம்பிருக்க மாட்டல. உனக்கு நல்லது சொல்றதுலாம் உன் காதுல விழாதுல்ல. இப்போ நான் சொல்றது எங்க உன் காதுல விழ போகுது? ஏதோ நீ 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இந்த வீட்டை நீ பழையபடி நல்லபடியா வாழணும்னா அந்த தேன்மொழி இங்க இருக்க கூடாது. இன்னும் நல்ல யோசித்து பாரு, அவ புருஷன் அவளை நல்லா வச்சிருக்கான். அவ சந்தோஷமா இருக்கிற மாதிரி உங்ககிட்ட எல்லாம் காட்டிக்கிட்டான். உங்களுக்கு கஷ்டமா இல்ல? அவன் பொண்டாட்டி அவன் நல்லதான் வைக்கான். ஆனா உன் புருஷனுக்கு உன நல்லா வைக்கணும்னு தெரியலையே. அவனை விட அந்த தருண் எத்தனை வயசு இளையவன்? பொண்ணு தெரிய விட தருண் எத்தனை வயசு இளையவன்? அவன் என்னமா பெரிய மனுஷன் மாதிரி பொண்டாட்டிக்கிட்டே சேராம சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் என்னன்னா இப்பதான் புது மாப்பிள்ள மாதிரி பொண்டாட்டி முந்தானிய புடிச்சுக்கிட்டானேதான்.
அந்த வீட்டுல அவனுக்கு மட்டும் தனி ரூமு, அவனுக்கு மட்டும் எல்லா சௌகரியமும். தருண விக்கியெல்லாம் ஒரே ரூம்ல ஒன்னா தூங்கணும், எங்க அம்மா அப்பா எல்லாரும். ஏன் நீங்க எல்லாம் வயசானவங்களா? அவன் மட்டும் பொண்டாட்டி கூட தனியா. நீ வாழ போற மாதிரி எனக்கு தெரியல. இப்படியே போச்சுதே, உன்னை 2 பேரும் சேர்ந்து அடிச்சு துரத்திடுவானுங்க. ஏதோ என் மனசை பட்டு நான் சொல்லிட்டேன், புத்தி உள்ளவா பொழைச்சுக்க. நான் என்ன செய்யணும்? அப்படிவா வலிக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. தேன்மொழி அந்த வீட்டுல இருக்க கூடாது. அவ இருந்தா உன் வாழ்க்கை போச்சுது. இதுக்கு முன்னாடி உன்னை புள்ள மாதிரி பார்த்தானுங்களா இல்லையா? ஆமா. உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டானுங்க. எப்படி அந்த தேன்மொழி அந்த வீட்டுல இல்ல. இப்ப எல்லாரும் தேன்மொழி பின்னாடி போயிருப்பானுங்களே. ஆமா. ஏன்னா அவ புத்தி அப்படி எல்லா ஆம்பளைங்க மைக்கி தான் கைக்குள்ள வச்சுக்கிடுவா. விக்கெல்லாம் பாரு, கெட்டின பொண்டாட்டி விட்டுட்டு இவ பின்னாடி சுத்துவான். அவளும் விக்கி விக்கின்னு அவன் கூட ஊர் சுத்துவான். நல்ல பாரு விக்கிய, அவன் பாரு புள்ள தேன்மொழி தான் இருக்கும். புட்டா பொண்ணு திரைக்கு முன்னாடி இவன் தாலி கட்டுவான்னு நான் நினைச்சேன். அப்படித்தான் போய்கிட்டு இருந்தது கதை. எங்க ஆம்பளைங்களுக்கும் நாங்க பேசிக்கிடுவோம். அப்படித்தான் இருந்துச்சு. அண்ணன் முந்திக்கிட்டான். எல்லா அழகுக்கு தான் போட்டி. போல இருக்கால உருட்டு கட்ட மாதிரி, அதுக்கு தான் ஆம்பளைங்க அலைவானுங்க. விக்கி என்ன லேசு போட்டவனா? சரி என்ன பொம்பளை பொறுக்கி. அண்ணன் தாலி கட்டலன்னா இன்னத்துக்கு தாலி கட்டிருப்பான். தாரும் நீ லேசு போட்டான்னு நினைக்காத. நீ வேணுமா அந்த தேன்மொழி வேணுமான்னு கேட்டா தேன்மொழி தான் வேணும்னு சொல்லுவான். தாலி கட்டான பாத்துக்கிட்டாது இருக்கலாம்ல. என்ன மாமா சொல்றீங்க? இந்த பார், நீ நினைக்க மேல இல்ல, ஆம்பளைங்களுக்கு பொண்ணு தேவை. தேன்மொழி மாதிரி உள்ள பொண்ணு. தேன்மொழி அந்த வீட்டுக்குள்ள வர வரைக்கும் உன்ன பொண்ணா பார்த்தானுங்க. இப்ப நாய் மாதிரி நடத்துறானுங்க. எதனால? எல்லாம் அவளால தானே. அவ அந்த வீட்டுக்குள்ள இருந்தா நீ காலி, உன் புள்ள வாழ்க்கையும் காலி. ஏதோ நீ என் தங்கச்சினால சொல்லிட்டேன், பார்த்து சூதானமா இருந்துக்க. ஏதோ என் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மாமா இனி உன் கையில. இங்க பார், தேன்மொழியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு 2 பிள்ளைங்க முகம் கண்ணு முன்னாடி வரட்டும். உன் பிள்ளைங்க எதிர்காலம் உன் கையில. அந்த பிள்ளைங்களை காப்பாத்த போறியா, இல்ல ரோட பிச்சை எடுக்க போறியா, இல்ல சின்ன பின்னமாக போறியா? நீ ஏன் முடிவு எடுத்துக்க. மோட்டிவ் எடுக்கிறேன். தேன்மொழி, ஏன் முன்னாடி நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கல? நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். நீ சந்தோஷமா வாழ்றல? நீ சந்தோஷமா வாழ்றத பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமாடே? அதுல இந்த பொண்ணு தர பொண்ண தாங்குன்னு தாங்குறத பார்க்கும்போது அட்டி வயிற்றுல இருந்து அப்படி கொலவெறி வருதே. நான் உன்ன பிள்ளை இல்ல, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதா, என் கண் பார்வையில இருக்காதனே, என் கண் பார்வையில நீ சந்தோஷமா இருந்தாதன்னு சொன்னேன். நீ கேட்கவே இல்ல. நீ ஏதோ ஒரு இடத்த போய் மூலையில போய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் கண் முன்னாடி இருக்காதுன்னு சொன்னேன். நீ கேட்கல. நீ ஏதோ ஒரு மூலையில போய் சந்தோஷமா வாழ்ந்தா கூட நான் விட்டுருப்பேன். என் கண் முன்னாடியே நானே அவசரப்பட்டு உன்னை இழந்துட்டேன். எனக்கு குற்ற இருக்க. நீ ஏன் முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க? அழகான ஒரு பொருளை தூக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அருமை தெரியும். அப்படிதான் நான் பண்ணிட்டேன். இப்ப அந்த பொருளை என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தன் கையில இருக்கு. என்கிட்ட இருக்கப்போ கூட அவ்வளவு அழகா இல்ல, அவன் கைக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருக்கு. என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? திருப்பி அந்த பொருளை வாங்கவும் முடியல, அந்த பொருளை வச்சுக்கவும் எனக்கு உரிமை இல்ல. நான் எவ்வளவு நரக வேலைத்தர வாழுவேன். எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு எப்படி இருக்கும்? ஏண்டி டைவர்ஸ் கொடுத்த? ஏண்டி டைவர்ஸ் அவசரப்பட்டு கொடுத்த? கொஞ்ச நாள் போயிருந்தா கூட எப்படியாவது சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம். அவசரப்பட்டுட்டேன். இல்ல, நான் அவசரப்படல. நீ தாண்டி அவசரப்பட்ட. அழகா இருக்க இந்த பொருள். என்னை விட்டு போச்சு. இனிமேல் அது எனக்கு சொந்தம் இல்ல. ஐயோ, பொடுத்துல தாலி கட்டதுக்கு முன்னாடியாவது நான் கட்டணம் இல்லையே மறுபடி. என்னால எவ கூடயும் வாழ முடியலையே. மறுபடி கூட எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போ அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் செஞ்ச பாவத்துல அவட்ட ஒப்பிச்சுட்டு அவ கூட சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம். அந்த வாய்ப்பையும் தவற விட்டுட்டேன். அழகா என் புள்ள, என் பொண்டாட்டின்னு வாழ்ந்துருக்கலாம். அவன் அருமை தெரியாம போச்சு. விட்டு கொடுத்துட்டேன். முட்டாளா இருந்துட்டேனே. முட்டாள். சொத்தை விட்டு கொடுத்துட்டேனே. ஐயோ, விட்டு கொடுத்துட்டேன். பொண்ணு தர என் குழந்தை என்ன கொடுத்துருடா. என் பொருளை என்கிட்ட கொடுத்துடுடா. அவன் இனி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வச்சுக்கணும் கூடுடா. பொண்ணு தர கொடுத்துடுடா. ஏன்டா உனக்கு ஒரு வளர்த்து வர பொண்ணே கிடைக்கல? ஏன்டா என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட? இல்ல, நீ எனக்கு கொடுக்க மாட்ட.
எனக்கு கிடைக்காதவா இது உனக்கு கிடைக்கவே கூடாது. அவ ஏன் பொண்ணுடா, அவ எனக்கு சொந்தமானவா. நீ வச்சு வாழ்வ நான் பாத்துக்கிட்டு இருப்பேனா? ஒண்ணு என்கிட்ட கொடுத்துரு, இல்ல 2 பேரும் சேர்ந்து அழிஞ்சிருவீங்க. இல்ல இல்ல இல்ல, எனக்கு என் தேன்மொழி வேணும். அவளை எப்படி அவளுக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அவ எப்படி என்கிட்ட வருவான்னு எனக்கு தெரியும். நான் மூலக்காரன் பொண்ணு தர மறந்துடாத. நான் மூலக்காரன். எல்லாரும் என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? நான் மூலக்காரன். எப்படி தேன்மொழி என்கிட்ட தானா வந்து சேவன் மட்டும் பாரு. பரவாயில்ல, அவ எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நான் பத்திரமா பாத்துக்கிடுவேன். அவ என்கிட்ட இருந்தா போதும். தேன்மொழின்னு ஒருத்தி என் பக்கத்துல இருந்தாலே போதும். என் புள்ள என் புண்டாட்டின்னு நான் எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிடுவேன். அவ என் கூட இருந்தா போதும். விட மாட்டேன். நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? என்னால எவ்வளவு நான் எடுத்து பார்க்க முடியல. இருக்கும் போது வரும்னு எனக்கு தெரியல. ஆனா அவ இடத்த எவளாலே நிரப்ப முடியாது. அவளுக்கு நிகர் இங்க எவளும் கிடையாது. அவளை மோதி ஒருத்திய பார்க்கவும் முடியாது. அவ எனக்கு வேணும். நான் சொல்றது உங்க காதுல விழுதா விழலையா? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், அமைதியா இருக்கீங்க. உங்க கூட வாழறதுக்கு நான் வேணும், உங்களுக்கு புள்ள பத்து கொடுக்க நான் வேணும், உங்களுக்கு துணி துவைச்சு போடுறதுக்கு நான் வேணும், உங்களுக்கு சோறாக்கி போடுறதுக்கு நான் வேணும். ஆனா எனக்கு ஒண்ணுன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க. உங்க அண்ணன் எப்படிலாம் பேசினாரு தெரியுமா? ஒரு வார்த்தை ஏன்னா என் பொண்டாட்டிய பேசுறேன்னு ஒரு வார்த்தை ஒரு ஆம்பளையா உங்களால கேட்க முடியாது. நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளை. அப்போ நாளைக்கு உங்க அண்ணன் என்ன வீட்டு விட்டு வெளியே போக சொன்னா இப்படி அமைதியா நின்றுவீங்க, அப்படிதானே? சொல்லுங்க. அப்போ இப்படி அமைதியா நின்றுவீங்க, அப்படிதானே? என்ன தொலைச்சு கட்டிடுவேங்காரு, சவுட்ல அடிச்சிருவேன்னு சொன்னாரு, கொண்டு எரிஞ்சிருவேன்னு சொன்னாரு. இந்த பேச்செல்லாம் வாங்கிட்டு தான் உங்க கூட இருந்து பிள்ளைலாம் பெத்துக்கிட்டேன்ல. சொல்லுங்க, இந்த பேச்செல்லாம் வாங்குறதுக்கு தான் உங்க கூட இருந்து பிள்ளைலாம் பெத்துக்கிட்டேனே. இது அவர் சத்தம் போட்டா பரவாயில்ல, அவர் பேசுற பேச்ச கேட்டீங்களா இல்லையா? அப்போ அவர் பொண்டாட்டிய மட்டும் ஒரு மகாராணி மாதிரி பாத்துக்கிடுவாரு. நாங்களும் இல்லாத வீட்ல இருந்து வந்தவங்க தானே, அதான் நான் வேலைக்காரி மாதிரி வேலை பார்க்கணும். அவர் பொண்டாட்டிய மட்டும் நல்ல பூ மாதிரி பொத்தி வச்சு பாப்பாரு. நான் தோட்டத்துல வேலை பார்க்கறவன் பொண்டாட்டி தானே, வேலைக்கார பொண்டாட்டி தானே. உங்களை அப்படித்தானே இங்க நடத்துறாங்க. நீங்களும் படிச்ச படிப்பு தகுந்த உத்தியோகத்துக்கு போயிருந்தா எனக்கு மதிப்பு கிடைச்சிருக்கும். நீங்க நான் விவசாயம் தான் பாப்பேன்னு போயிட்டீங்க, அதான் இப்படி எனக்கு மதிப்பு போச்சுது. ஒரு வார்த்தை கேட்டீங்களா இல்லையா? நான் இதுக்கப்புறம் இங்க இருக்கேன் பாருங்க, என் பிள்ளைங்களுக்காக தான். என்னால தாங்கிக்க முடியல தெரியுமா? உங்க அண்ணன் அவர் பொண்டாட்டி எப்படிலாம் பொத்தி பொத்தி பாக்குறாரு. ஆனா நீங்க என்ன? புரிஞ்சு போச்சு, நீங்க எனக்காக என்னைக்கு வந்து நிக்க மாட்டீங்க. சரி, நான் இந்த வீட்டுல வேலைக்காரியாவே இருந்துட்டு போறேன். நான் 2 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன். எனக்கு சகிச்சு போய் தானே ஆகணும். நீங்க எனக்காக கேட்க மாட்டீங்கல்ல? இனி பொண்டாட்டின்னு படுக்க வாங்க, அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. ஆமாமா, அவர் பொண்டாட்டில வேலை செய்யலாமா? அவதான் வீட்டுக்கே தலை. நீங்களாம் வாழு தானே, வாளுக்கு வாக்கப்பட்டா இதானே கெதி. உங்க கூட படுத்தது நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு ஆம்பளைய தட்டி கேட்க உங்களுக்கு துப்பு இல்ல? நான் ஒரு ஆம்பளை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியில நின்றுருக்கீங்க. பரவாயில்ல, நீங்க எனக்காக கேட்க வேண்டாம், எனக்காக கேட்கவே வேண்டாம் சாமி. நீங்க கேட்கவே வேண்டாம். பரவாயில்ல, வீட்டு வேலை அத்தையும் நானே செஞ்சுட்டு சீக்கிரமா போய் சேர்ந்துடுறேன். என் புள்ளைய மட்டும் கண் கலங்காம பாத்துக்கிடுங்க, இல்ல அந்த புள்ளைய உங்க அண்ணன் பேச்ச கேட்டு தெரியல விட்டுறீங்களா? உங்களுக்குலாம் உங்க அண்ணன் தான் தெய்வம்னா உங்களுக்குலாம் எதுக்கு பொண்டாட்டி புள்ள? உங்க அண்ணனை கட்டி பிடிச்சு தூங்க வேண்டியதானே? உங்க அண்ணன் தானே உங்களுக்கு எல்லாமே. அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டி தானே எல்லாமே உங்களுக்கு. அங்கேயே போய் தூங்க வேண்டியதானே. இந்த மாதிரி வாளுக்கெல்லாம் வாக்குப்பட்டா இப்படிதான் நாங்க தனியா பழப்பி அழணும். எல்லாம் தலைவீதி. எஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், கலெக்டர் மேடம் வந்திருக்காங்க. கலெக்டர் மேடமா? கையல்? ஆமா சார், மேடம் உங்களை பார்க்கணும் நாங்க. வர சொல்லுங்க. ஓகே சார். கையல் எதுக்கு இங்க வரணும்? திடீர்னு எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கா?
குட் மார்னிங் மேடம். உட்காருங்க. இல்ல நான் உன் கையில தான் வந்திருக்கேன். அப்பா, என்ன கையிலே? என்ன திடீர்னு என்ன பக்கம் ஆபீஸ் ரூம் வந்திருக்க? நானும் ஏதோ ரைடு கீடு வந்துட்டு நினைச்சேன். சரி, என்ன ஏதாவது பேசணும் என்ன? ஆமா, நானே இப்ப டூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவேனே, அங்க வச்சு பேசிருக்கலாமே. எதுக்கு அங்கே வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கா? வீட்ல வச்சு பேச முடியாது அதான். சரி உட்காரு. இல்ல இருக்கட்டும். இங்க பாரு, உன்கிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன். என்ன கையிலே? இங்க பாரு, குழந்தை நினைச்சு நீ இன்னும் தேன்மொழி வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா தேன்மொழிக்குள்ளே உனக்குள்ளே ஒரு பயம் உருவாக்கியிருக்கோம். அந்த பயம் உங்களை தூங்க விட்டுருக்காரு. ஆமா, தேன்மொழிதான் ரொம்ப பயப்படுறா. தெரியும், எந்த பொண்ணுக்கும் இருக்கிற பயம் தானே. இங்க பாரு, அதை பத்தி பேசத்தான் நான் வந்தேன். பயப்படாத. அப்படி ஒரு நிலைமை உனக்கும் தேன்மொழிக்கும் வராது. இந்த கையில் இருக்க வரைக்கும் அது நடக்காது. கயர், அப்படி ஒரு பயத்துல நீ இருக்க வேண்டாம். அந்த பயம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கான ஏற்பாடு நான் பண்றேன். கயர். பொண்ணு தர, எனக்கு புரியும் நீயும் தேன்மொழி எவ்வளவு பயத்துல இருக்கீங்கன்னு. எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் அதை நினைக்கும் போதே உங்களுக்குள்ள பயம் வந்துடும். இருக்க நிம்மதியே போயிடும். இங்க சந்தோஷமா வாழ்றவங்க கொஞ்சம் பேரு. எனக்கு தெரிஞ்சு நீனும் தேன்மொழி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அழகான வாழ்க்கை, அழகான இல்லற வாழ்க்கை. அதை கெடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. யாருக்குமே கிடைக்காத ஒரு அழகான வாழ்க்கை உனக்கோ தேன்மொழிக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை. அதுல எதுக்கு கரும்புள்ளி மாதிரி இப்படி ஒரு வேதனை? நீயும் தேன்மொழியும் குழந்தை பத்தி பயப்படவே வேண்டாம். குழந்தை கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்பா. அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுமோ அதை நான் பண்ணிடுறேன். தேங்க்ஸ். சத்தியமா நீ சொன்ன நிறைவேற்றுவேன் எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் இனி கவலைப்பட மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் கயர். பயப்படாம இருன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். இதை அங்க வச்சு பேச முடியாது, அதுக்குதான். நீ குழந்தை பத்தி பயப்படவே வேண்டாம். அது என்னைக்குமே உன் குழந்தை தான். சரி, நான் கிளம்புறேன். நான் வேணா வீட்டுல கொண்டு விட்டுட்டா? வேண்டாம், பர் நான் இங்கே தான் ஆஃபீஸ் வந்துட்டு போன மாதிரி தெரிஞ்சிடும். நானே விசிட்டிங் வந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். சும்மா ஃபைலாக செக் பண்ண வந்ததாக தான் சொல்லியிருக்கேன். சரி, உன் ஃபைலை மட்டும் தான் நான் சிக்னேச்சர் போட்டுட்டு போயிடுறேன். எல்லா ஃபைலும் ரெடியா தான் இருக்குது. எந்த மிஸ்டேக்கும் இல்ல. எல்லாத்தையும் சரி பண்ணி தான் வச்சிருக்கேன். சரி கொண்டா, நான் வந்துட்டு போனதுக்கான சிக்னேச்சர் கொடுத்துட்டு போயிடுறேன். இந்தா. சரி, நைட் ரொம்ப நேரம் ஆயிட்டு. நீ அலையே கிடக்கட்டும். பாத்திரத்துல நான் தேய்ச்சிட்டு படுக்க, நீ போய் தூங்கு போ. பிள்ளைகள் வர அழைச்சு கிடந்தால் போ. இன்னைக்கு காலையில என்னன்னு நீங்க கேட்கவே இல்லை. என்ன கேட்கணும்னு சொல்ற? பொண்ணு தினமும் என்ன திட்டாரு. திட்டினாரே நினைச்சு விட்டுட்டு போ. நான் கை நீட்டுவான்னு நினைச்சேன். அக்கா, நமக்கு நான் வடக்கம் ரொம்ப முக்கியம். இங்க பாரு, மூத்தவர் என்னைக்கும் மூத்தவர் தான். அவர் பொண்ணாட்டி நம்மளோட சின்ன பிள்ளையா இருந்தாலுமே அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்துதான் ஆகணும். நீ கொடுக்குற மரியாதை தேன்மொழிக்கு இல்ல. அவளை தொட்டு தாலி கட்டினார் பாரு பொண்ணு தர மாமா, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. அவரே நமக்கு மாமா, தகப்ப ஸ்தானத்துல இருந்துகிட்டு இருக்காரு. அவர் தொட்டு தாலி கட்டின பொண்ணாட்டி நீ வா போன்னு கூப்பிட்டுருக்க. நாம எல்லாரும் ஒண்ணு அரட்டை அடிக்கும் போது பரவாயில்ல, அவன் இருக்கும் போது கூப்பிட்டா கூட பரவாயில்ல. அவன் எங்கேயோ நிக்கும் போது நீ அப்படி சொல்லி கூப்பிட்டது தப்பு தானே. இங்க பாரு, ஒரு முறைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஒருவேளை தேன்மொழி உன்னோட சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல. இல்ல அப்படியே இருந்தாலுமே நீ பொண்ணுத்திர மாமாவை உண்மையிலேயே நேசிச்சிருந்தா, அவரை அப்பா நினைச்சிருந்தானா நீ தேன்மொழி அப்படி கூப்பிட்டுருக்க மாட்டேன். நான் பேச்சு வாக்குல கூப்பிட்டுட்டேன். சரிதான், அப்போ நீ மாமா கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. மாமா நான் பேச்சு வாக்குல கூப்பிட்டுட்டேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. நீ அதை பண்ணல. துணி துவைக்க போட்டுக்கிட்டே இருந்திருக்க. அவரு எத்தனை நாள் பொறுத்து பார்ப்பாரு. உன்கிட்ட நான் 1000 வாட்டி படிச்சு சொல்லிருக்கேன். துணி நிறைய சேர்ந்தா அந்த போய் வாஷ் மிஷின்ல போய் போட்டு விட்டுட்டு வான்னு. இங்க பாரு, ஒருத்தர் மட்டமா நடத்தலாம், ஒரேடியா மட்டமா நடத்தக்கூடாது. நம்மளால முடிஞ்சா செய்வோம், இல்லைன்னா வச்சிருவோம். அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போறாங்க. அவன் நைட் எல்லாம் உட்காந்து தோச்சிருக்கா, மாமா இருந்து பாத்துருக்காரு. திரும்ப காலையில 5 மணிக்கெல்லாம் நீ அவளை துணி அள்ளி கொண்டு கொடுத்தா யாருக்கு தான் கோவம் வராது? அது குழந்தைங்க துணி, அது நைட்டெல்லாம் சேர்ந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? சரி, துணி சேர்ந்துச்சுன்னா அது ஒரு வாரமா வச்சுட்டு அவட சொல்லிட்டு அவ துவைக்க போறா. அதை கூப்பிட்டு திட்டி பெருக்கி ஆ வயசு என்ன ஓ வயசு என்ன நீ கூப்பிட்ட முறை சரியானு கேட்க. மீனா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. நானே வந்து உனக்கு 5-6 போடணும்னு நினைச்சேன். இங்க பாரு, நானே இங்க இருக்கும் போது தேன்மொழின்னு சொல்லி கூப்பிடுவேன். அதே மாமா பக்கத்துல போனா அக்கான்னு தான் கூப்பிடுவேன். பாரு, மாமாக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவரு இந்த வீட்டு மூத்தவரு. நீ தேன்மொழி வா போன்னு கூப்பிடுறது பொடுத்துல இங்க வா போ அப்படின்னு கூப்பிடுறதுக்கு சமம். மூத்தவர் தான், இளையவன் தான். அவ நீ மூத்தவளா இருந்தா கூட உன்னை வா போன்னு கூப்பிட்டா கூட தப்பு இல்ல. ஏன்னா நீ குழந்தை பொண்டாட்டி தான். ஆனா அவ என்னைக்காவது உன்னை அப்படி கூப்பிட்டுருக்காளா? அழகுராணி தான் உன்னை கூப்பிடுவா. வாடி போடின்னு சொல்ல மாட்டா. நீ எப்படி அவளை வாடி போடின்னு கூப்பிடலாம்? இந்த வீட்டுல எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு ஒண்ணு புரியல. நீ நல்லா தானடி இருந்த, எதுக்கு திடீர்னு இப்படி மாறிட்டு போற? நீ நல்லா இருக்கும் போது உண்மையிலே நல்லா தெரிஞ்ச. எனக்கு இப்போ நீ பண்றது எதுவுமே பிடிக்கல. இங்க பாரு, அண்ணன் தம்பி பொண்டாட்டியா வாக்கப்பட்டிருக்கோம். நாம ஒத்துக்கொத்தர அன்பா விட்டு கொடுத்து போனாதான் ரொம்ப நாளைக்கு நம்மள ஒண்ணா வாழ முடியும். இப்படி அடிப்படி போட்டுட்டு கிடந்தோம் நம்ம தான் வெளியில போனோம். அண்ணன் தம்பி உணர்வு பிரிய மாட்டானுங்க, பாத்துக்க. நீ தான் வீணா வாழ்க்கை எழுதிட்டு நடுத்தருக்கு போவ, பாத்துக்க. கூட்டு குடும்பத்துல வாக்கப்பட்டா அப்படித்தான் இருக்கும், முன்ன பின்னதான் இருக்கும். கொஞ்சம் அனுசரிச்சு போவதுக்கு பழகு. உன்னை இங்க யாரும் கட்டாயப்படுத்தியே வேலை செய்ய சொல்லி? உன்னால முடிஞ்சது செய்ய போதும். முடியாத என்ன பண்ணணும்னு பிறகு யோசிக்கலாம். சரி, மனசுல எதையும் போட்டு குழப்பிட்டு கிடக்காத. போய் தூங்கு போ. காலையில பாத்திரம் தானே, அவ தேய்ச்சி போடுவா போ. இங்க பாரு, அவ இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுல இருப்பா. அவ படிச்ச படிப்புக்கு ரொம்ப நாள் வீட்டுல இருக்கவும் முடியாது. ஏதோ டெலிவரி காரணம் கட்டி 6 மாசம் வீட்டுல இருக்கா.
அவ டியூட்டிக்குன்னு போயிட்டா ராப்பகல ஆஸ்பத்திரியில தான் கிடக்கணும். அவளுக்கும் நம்மள மாதிரி வாழறதுக்கு கொஞ்சம் ஆசை, அதனால கொஞ்சம் வீட்டுல இருக்கா. அவளுக்கும் புருஷன் கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. பாவம், நம்மளும் மனசாட்சியோட நடந்துக்கணும். இருக்குது கொஞ்ச நேரம், அவ பாட்டுல புருஷன் கூட கொஞ்சம் இருக்கட்டுமே. நாம இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம், இப்பதான் நாம வெளியில போயிருக்கோம். அவ இனி எப்பவும் நினைச்சாலும் சரி வெளியில போய் தான் ஆகணும். நாமளாவது நினைச்ச வீட்டுக்கு வரலாம், அவ வரக்கூட முடியாது. கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போட்டுவேன், கொஞ்சம் இறக்கப்படு. இன்னொரு 3 மாசம் அப்புறம் அவ பாட்டுல டியூட்டிக்கு போறா. மாமாவே இப்பதான் வீட்டுக்கு வராரு, அவர் கூட இருக்கணும்னு அவளுக்கு ஆசை இருக்கும். புரிஞ்சுக்கா, கொஞ்ச நாள் தானே, விட்டு கொடுத்து போ. ஆமா, இங்க என் புருஷன் மட்டும் என் கூடயே தான் இருக்காரு. வீட்டுல இருக்கோன்னு தான் பேரு. அவ்வளவா லவ்வும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்க எப்ப மாதிரி இருந்தாலும் எனிட்டே லவ் தான். என்ன ஆக்கத்துல தான் வாக்கப்பட்டனோ தெரியல. இங்க எல்லாருமே ஒருத்தர் நல்ல காதலிக்கிறாங்க, இவதான் என்ன லவ் பண்றதே இல்ல. இவ்வளவு பேசிட்டு போறாங்க, இனி ரூம் கதை பூட்டுறதோட சரி, வெளியிலே வர மாட்டாங்க. அவரு பொண்டாட்டி இல்லாம இருக்க மாட்டாரு. இவங்க எல்லாம் பேச வந்துட்டாங்க. ஆனா என் புருஷன் இப்ப வயலுக்கு போயிருப்பாரு. என்னங்க தூங்க வரலையா? போடி நான் வரேன். எங்க வாங்க, நேரம் ரொம்ப ஆயிட்டு. புள்ளையில வேற தூங்கிட்டானுங்க, வாங்க. தேமொழி தூங்கிட்டாளா? அவ அப்பே தூங்கிட்டா. மாமா நாளைக்கு காலையில தானே வருவாரா, அதான் பிள்ளைய மட்டும் வச்சுக்கிட்டு தூங்கிட்டா. பெரியவா என்கிட்ட தான் இருக்கா. சரி, நீங்க நாளைக்கு தானே வருவேன்னு சொன்னீங்க. நான் 2 நாளா வேலை பார்த்தேன், அதான் பொண்ணு நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிட்டேன்னா. சரி, எனக்கும் டயர்டா இருந்துச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கு என்ன, சரி வாங்க வந்து தூங்குங்க, வாங்க. நீ போ, நான் வரேன். பால் எதுவும் எடுத்து போட்டா? வேண்டாம், அசதியா இருக்கு, நான் வந்தேன் அப்படி தூங்கிடுறேன். எதுவும் வேண்டாம், பிள்ளைக்கு தொட்டிலாம் கட்டிட்டு அப்படி. அவன் சின்னவனுக்கு 2 இடத்துக்கும் கட்டி போட்டுட்டேன், அவனுக்கு 2 பேருமே தூங்கிட்டானுங்க. சரி, நீ ட்ரெஸ் மாத்தி தூங்க, நான் வரேன். இல்ல, இன்னைக்கு இதான். சரி, தரும் வீட்டுல இல்லையா? இல்ல, அவன் தோட்டத்துக்கு போயிருக்கான், வாழைக்கு தண்ணி பாய்க்கணுமா. அவனும் குமார் மாமாவும் போயிட்டாங்க. சரி, நீ போ, நான் வரேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. சரி. குணவதி எங்க போற? தேக்க வீட்டுக்கு மாமா. தருண் இல்ல, இங்கே படு. இல்ல மாமா, இருக்கட்டும். பிள்ளைங்க எங்க தூங்குறாங்க? ஆமா மாமா. இப்ப இந்த இருட்டுக்குள்ள தெருக்குள்ள போறியா? லைட் வச்சு கிடக்கு மாமா, நான் வேற ஒண்ணு போயிடுறேன். அங்க வேற வீட்டை திறந்து போட்டு வந்தேன். அங்க ஒண்ணு இல்ல, போ போய் பாடு. அந்த கட்டில கிடக்கலாம், அது படு போ. சரிங்க மாமா. அப்புறம் காலேஜுக்கு போறதா ஒழுங்கா போயிட்டு வா, காலை தரிச்சிருவேன். தேவையில்லாம யாருக்கிட்ட பேச பார்த்தேன், அங்கே கண்டு துண்டமாக்கிடுவேன். உள்ளன்னு பார்க்க மாட்டேன். தேவையில்ல சகாசனா, எங்க கண்ணை சேர்ந்து எதுவும் தப்ப முடியாது. எங்களுக்கு எதுவும் தெரியாது மட்டும் நினைச்சிடாத. காலையிலே டூட்டிக்கு போறானுங்க, நைட்டு தானே வரானுங்க, இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் நினைச்சிடாத. வீட்டுல இருக்க பொம்பளைங்க ஒவ்வொரு அசைவும் கண்காணிப்போம். குடும்பத்தை அப்படியே விட்டு நாட்டை மட்டும் காப்பாத்துவோம் நினைச்சோ? குடும்பத்துல ரொம்ப கவனமா இருப்போம். வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு அசைவும் கண்காணிச்சுட்டு தான் இருப்போம். கொன்னு எரிஞ்சிட்டு போயிடுவேன். பொழைச்சிருவான் தொலைச்சி. தேவையில்லாத பொழக்க வழக்கங்கள். காலேஜ் போகணும் ஆசைப்பட்டு என்ன படிக்க வச்ச கடன் உடனே வாங்கி, கிடைக்காத ஒரு பொருள் கிடைச்சிச்சுனா பத்திரப்பட்ட பார்க்கணும். இவ்வளவு நாள் கிடைக்காத ஒண்ணு உன் கையில கிடைச்சிருக்கு, இழந்துட்டு போயிடாத. இல்லன்னா நீ எல்லாம் வீட்டுல இருக்கதா லைக்குன்னு வீட்டுல போட்டுருவேன். பசேத்தி விட்டு படிக்க வச்சுட்டு இருக்கோம்ல, தலைக்குள்ளி வைக்கலான்னு வந்துட்டு இருக்கியோ, கண்டதுமா வெட்டி போட்டுருவேன். இருந்த நாள் போதும் ஆக்கிடுவேன் ராஸ்கல். செவடி கூட பேர்த்து எடுத்துவேன். இனி எங்கேயாவது ஒண்ணு வேற எங்கேயாவது நான் பார்த்தேன், பண்ணி கொடுத்த கண்ணும் பீத்திங்கம்மா. சேர்க்க சரியில்லாம இருந்ததே, தொலைச்சு கட்டி மொத்த தொங்க போட்டுறேன். வா போய் தொங்க. தொலைச்சுவன் தொலைச்சு. நீ யாருக்கிட்ட தப்பலாம்? விக்கிக்கு ஊர் முழுக்க ஆளு. போலீஸ்காரனா தானே பாத்திருக்க, என்னோட இன்னொரு முகத்தை பார்த்தது இல்லையா? காட்ட வச்சிடாத, உடம்பு புண்ணையும். பெல்ட் எடுத்து பெல்ட் வாங்க வந்தேன், கொண்டு எரிஞ்சிருவேன்.